தனானாம் ஸ்யாதி கிம் உத்தமம். நமக்கு கிடைச்ச சொத்துலயே பெஸ்ட் சொத்து எது? எது பிக்கெஸ்ட் வெல்த்? எது? கல்வி. வெரி குட். எஜுகேஷன் தான். நம்ம என்ன கத்துருக்கோம்? கல்வினா நீங்க உடனே டிகிரின்னு எடுக்காதீங்க. டிகிரி இஸ் ஒன் பார்ட். தினம் தினம் நம்ம கத்துக்கிறது ஒரு பெரிய லெசன் சார். லைஃப் ஃபுல்லா எவ்ரி டே இஸ் a lesson how to be and how not to be, இல்லையா? அதனால ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும். ஒன்றும் நான் பாம்பேயில் இருக்கும்போது காலக்ஷேபம் எங்கள் ஆச்சாரியன்கிட்ட கேட்க போவேன். சாட்டர்டே சண்டே தான் வேலை, மண்டே டு ஃப்ரைடே. சாட்டர்டே சண்டே நான் கற்றுக்கணும். சாட்டர்டே அன்னைக்கு கார்த்தால கேபில் போவேன். கேபில் போகும்போது என்ன ஆகிடும், அது 93 rupees என்னமோ வரும் அந்த அமௌண்ட்டு. நான் 100 rupees எடுத்து வச்சுப்பேன். சரி 7 ரூபா அவன் வச்சுக்கிட்டோம். இது உட்காந்து சில பேர் அப்படியே காத்துட்டுப்பா, 1 ரூபா அந்த சில்லறை கொடுப்பானா மாட்டானான். இதே பெரிய பட்டுப்புடவை கடையிலையோ பட்டு வேஷ்டி கடையிலையோ அவன் 19,699 20,000 ரூபாய் கொடுத்துட்டு பாக்கியை நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்பா. இங்கே 1 ரூபா சரி இருக்கட்டும்ங்கிறதுக்காக விட்டேன். ஒரு கேப் டிரைவர் வந்தான். அவன்கிட்ட நான் 100 ரூபா கொடுத்தேன். கொடுத்த இறங்கணும். சா பைசா அப்படின்னா, இப்போதானேப்பா கொடுத்தேன் அப்படின்னு. இது பாருங்க, என் பாக்கெட்டில் ரூபாவே இல்லை. சரி என்னப்பா இவ இப்படி சொல்கிறானே, ஒரு வேளை அவன் சொல்கிறது உண்மையாக இருக்கும் நினச்சி ஒரு ஃபிக்ஸில் இன்னொரு 100 ரூபா கொடுத்தேன். அடுத்த நாள் பேப்பரில் வருது, இந்த மாதிரிலாம் ஏமாத்துறா. அப்போ ஐயோ நம்ம தான் அது முதல் விக்டிம் போல இருக்குது அப்படின்னு யோசிச்சு பார்த்தா அப்போ தான் தெரிஞ்சுது, நம்ம ஆச்சாரியன் நமக்கு அஷ்டாட்சர மந்திரம் கற்றுக் கொடுத்துருக்காரே, அதை நம்ம தினம் சொல்ல சொன்னாரே, அது சொல்லாமல் போனதால் தான் நமக்கு அந்த தேஜஸ் இல்லை. டிஃபெண்ட் பண்ணுறதுக்கான சக்தி இல்லை. பெப்பேன்னு முடிச்சுட்டு இன்னொரு 100 ரூபா கொடுத்துட்டு வரோம். ஏன்னா நமக்கு அந்த தேஜஸ் இல்லை. அதனால் லேர்னிங் எஜுகேஷன் இஸ் ஜஸ்ட் நாட் அபவுட் த நம்பர் ஆஃப் டிகிரிஸ் தட் யூ ஹேவ் நெக்ஸ்ட் டு யுவர் நேம், பட் இட் இஸ் ஆல்சோ a jamboree of the accomplishments that one needs to have in terms of skills. தினம் தினம் நம்ம கத்துக்கிறதெல்லாம் அதில் அக்யூமுலேட் ஆகுது அப்படின்னார். அதனால தனானாம் உத்தமம் ஸ்ருதம், அதுவும் கேள்வி ஞானம். பாட்டு தெரிஞ்ச வாழ்லையே பல பேர் டீச்சர் கிட்ட போய் ஜண்ட வரிசை, சரளி வரிசை, கீதம், மேல்தாட்டு வரிசை எல்லாம் கத்துப்பா. ஆனா அவளை விட ஞானிகள் யார் தெரியுமோ? கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் ஒரு 20,000 பாட்டை கேட்டுட்டு ஒருத்தர் உட்காந்துட்டு இருக்கார் பாருங்க. கேள்வி ஞானம் ரொம்ப முக்கியம் பாட்டுல. ஓஹோ இது ஹேமவதி பாடுறாரா அப்படின்னா ஸ்ரீகாந்தி மதிமா இருக்கும் போல இருக்கு. ஹேமவதியில இது ஹரியுவத்தின்னு ஒன்று எழுதியிருக்காரு. ஓஹோ இந்த இடத்துல கொஞ்சம் இது தர்மவதி மாதிரி இருக்கு, கொஞ்சம் மதுவந்தி போல இருக்கு, கொஞ்சம் மிஸ்ரமா இருக்கு அப்படின்லாம். அந்த நாலேஜ் கெட்ஸ் அக்யூமுலேட்டட் ஒன்லி பை லிசனிங். ஏன் சும்மா உட்காந்துன்றே தான் இருக்கு. நீங்கள் இவ்வளவு விஷயம் கேட்டிருக்கேள், உங்களுக்கு தெரியாத விஷயம் இல்லை. மறுபடியும் ஏன் வரேள்? ஏன்னா இருக்கிறத நம்ம டெவலப் பண்ணணும்னு வரேள். அடியேன் ஏன் சொல்லிட்டு இருக்கேன், ஆயிடுத்து சார் எக்ஸப்ரேஷன் நான் வீட்டில் உட்காரலாம் இல்லை. நமக்கு இது ஒரு டெவலப்மெண்ட். நல்ல லேர்னிங். ஸ்ருத்தேன உங்கள் பேரம் பேத்திக்கெல்லாம் ஒரு பெரிய நீங்கள் கொடுக்குற பொக்கிஷம் என்னென்னா லிசனிங்கை டெவலப் பண்ணணும். இப்போ யாருக்கும் லிசனிங்க்கு பொறுமையே இருக்கிறது இல்லை இல்லையா? அந்த காலத்துலலாம் கச்சேரிகளே 4.5 மணி நேரம் பாடுவா. எல்லாரும் பொறுமையோட 2 மணி நேரம் பாடினாலே இப்படி நகர்ந்து ஐ டோன்ட் நோ வென் இஸ் கோயிங் டு ஃபினிஷ் அப்படிலாம் பார்த்து பாவம் அவர் இவரை பார்த்து அவர் மங்களம் பாடி. உபன்யாசமே அனந்தராம தீட்சிதர் 3.5 மணி நேரம் சாதிப்பார். 3.5 மணி நேரம் இப்போ என்னாலேயும் சொல்ல முடியாது. 2 மணி நேரம் ஆனோடனே டயர்ட் ஆகிடுது இல்லை? சொல்கிறவருக்கும் டயர்ட், கேட்குறவாளுக்கும் டயர்ட் ஆகிடுது. அதனால ஸ்ருதேன லிசனிங் எவ்வளோக்கு எவ்வளோ இருக்கோ சார் அவ்வளோக்கு அவ்வளோ அவேர்னஸ் இருக்கும். அடுத்தது லாபானாம் உத்தமம் கிம் சியாத். அடுத்தது எடுக்கிறார், நமக்கு கிடைச்ச லாபத்திலேயே எது ரொம்ப ஜாஸ்தி லாபம் சார்? சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம்னு போஸ்ட் ஆஃபீஸில் ஒன்று இருக்குது. 8.6% கொடுக்குறோம். போட்டால் நல்ல லாபம் சார். அதெல்லாம் இல்லை. எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்ட் அதில் போட்டால் என்னமா கிடைக்கும் தெரியுமா? பேங்க்காரா எக்ஸ்பிளைன் பண்ணுவா. ஐயோ இங்கே பாருங்க வருஷம் இப்படி கொடுத்துட்டே இருக்கு. மேலே பாருங்க அங்கே திருவிக்ரமாவதாரம் இருக்கிற இடத்துல இந்த சார்ட் இருக்கா, அதுக்கப்புறம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்பா. அது வரைக்கும் அவர் இருக்கணும். அதனால இருக்கிறதுக்குள்ளேயே லார்ஜஸ்ட் கெயின் எது அப்படின்னு கேட்டால் குட் ஹெல்த். நல்ல ஹெல்த் அதுதானே நமக்கு பிக்கெஸ்ட் வெல்த். அதுக்கு நம்ம ஐடி ரிட்டர்ன்ஸ் ஃபைலே பண்ண வேண்டாம் இல்லையா? பல பேர் என்ன பண்ணுவான்னா, ஐயோ மெடிக்கல் ரீஎம்பர்ஸ்மெண்ட்டில் என்னென்னா வருஷத்தில் சில கம்பெனியில் 15,000 ரூபா கொடுப்பான், மாதத்துக்கு 1,250 ரூபா. அதுக்கு நீங்கள் மெடிக்கல் பில் காமிச்சேன்னா அதுக்கு ஒரு டேக்ஸ் உங்களுக்கு காம்பனன்ட் கிடைக்கும். பல பேர் என்ன பண்ணிவிடுவான்னா, ஐயோ அதுக்காவது நமக்கு வியாதி வரக்கூடாதா, இப்படி இல்லாமல் வேண்டிப்பா
இன்னும் பல பேர் என்ன, நமக்கு ஊரில் பொய் சர்டிஃபிகேட் கிடைக்குமே, ஏதேதோ மாத்திரைக்கு போய் அவள் பேரை மாற்றி எழுதின்னு வந்து இப்படி இல்லாமல் பண்ணுவா. அஸ்து தேவதைகள்னு இருக்குது, அது என்ன பண்ணிடுது, கரெக்டாக நீங்கள் சுகர் மாத்திரைக்கு வேணால் தூங்குறது, அது உடனே அடுத்த வருஷத்துலேருந்து மெட்ஃபார்மின் காம்பினேஷன் சாப்பிட வேண்டியதாக இருக்குது. குட் ஹெல்த், சவுண்ட் ஹெல்த், அதனால தான் ஹெல்த் இஸ் வெல்த். எங்கேருந்து வந்தது, எல்லாம் நம்ம இவர்கிட்டேருந்து எடுத்தது தான். ஹெல்த், நல்ல ஹெல்த். சார் உங்கள் அப்பா அம்மா உங்களுக்கு சொத்து வச்சுட்டு போனாலும், ஆமாம் சார் சுகர் எங்கள் அப்பா கிட்டேன்னு வந்துட்டு பெருமையாக சொல்லிக்க வேண்டியது தான். டாக்டர் கிட்ட போனால் அவர் ரிப்போர்ட்டை பார்க்குறார். I went through the reports, everything looks fine, but you know this disorder may occur only 1 in 1000. You are that. ஆயிரத்தில் ஒருவன். பெருமையா இருக்கு. எந்த விஷயத்துல இருக்கோம் போல, வியாதியில ஆயிரத்தில் ஒருவன். அதனால அடுத்தது சொல்றாரு, லாபானாம் ஸ்ரேய ஆரோக்கியம். ஆரோக்கியம், நல்ல ஹெல்த். எப்படி சார் வாழ்க்கையில் நல்ல ஹெல்த் இருந்தா? கிருஷ்ணரையே நினைச்சுட்டு இருந்தா. கிருஷ்ணரையே நினைச்சுட்டு இருந்தான்னு எப்படி சார் தெரியும் அப்படின்னு கேட்டா, ஆரோக்கியத்தை யார் கொடுப்பா? ஆரோக்கியம் பாஸ்கராதிச்சேது. பொதுவாக சன் தான் நம்ம கொடுப்பார் இல்லையா? நம்ம சன்ஷைன். நார்த்ல எல்லாம் என்ன பண்ணுவா தெரியுமோ, பிறந்த குழந்தைக்கு நன்னா கொஞ்சம் மாலிஷ் பண்ணிட்டு வெயிலில் விட்டுருவா. நீங்கள் நார்த்தெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா வெயில், சன்ஸ் ரேஸ் அவ்வளோ பவர்ஃபுல். ஆரோக்கியம் பாஸ்கராதிச்சேத். ராமருக்கு ஆரோக்கியம் நன்னா இருக்கணும்னா பாவன ஆதித்ய ஹிருதயத்தை நம்ம அகஸ்தியர் சொல்லி கொடுத்தார். ஆதித்ய ஹிருதயம் புண்ணியம் சர்வசத்ரு விநாசனம் ஜயாவஹம் ஜபே நித்யம் அக்ஷயம் பரமம் சிவம். ஜயாவஹம், ஜயானயார். நீங்க என்ன சார் தமிழ்நாட்டில் இவ்வளவு வருஷம் வாழ்ந்து உங்களுக்கு ஜயானா யாருன்னு தெரியல? ஜயானா யாரு சொல்றாளான்னு பார்க்கலாம். ஜெயனா யாரு? வெற்றி, அப்புறம் சூரியன், அப்புறம் துவாரபாலகால ஒருத்தர் ஜெய விஜயாள், கரெக்டா புராணம். அப்புறம் ஜெயா யாரு? மகாபாரதத்துக்கு ஜயான்னு பேர், கேள்விப்பட்டிருக்கீங்களா? நாராயணம் நமஸ்கிருத்ய நரஞ்சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோ ஜயம் உதீரயே. ஏன் ஜயான் பேரு மகாபாரதத்துக்குன்னா, ஜங்கிறது 8. நீங்க எண்ணி பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ்ல 8. ஜ க க க க ங ச ச ஜ 8 எடுத்தா. ய ய ர ல வ ய 1 ஜய 8 1. ஆனா வாமே ஆங்கோ சம்ஸ்கிருதத்துல நீங்க நம்பர் எண்ணும் போது ரிவர்ஸ் பண்ணி எண்ணணும். அபுதாபி மாதிரி 81 18. அதனாலதான் மகாபாரதத்துல எல்லாமே 18. எவ்வளவு நாள் சண்டை போட்டா? 18. எவ்வளவு பர்வாக்கள்? 18. எவ்வளவு சைன்யங்கள் சண்டை போட்டது? பாண்டவாள் பக்கம் 7, இவா பக்கம் 11. 11 7 18. எவ்வளவு அத்தியாயங்கள் ஸ்ரீமத் பகவத்கீதையில? 18. எல்லாம் 18 வரும். அதனால ஜெய 18 ஸ்பெஷல் நம்பர். அதனால ஜயாவகம் ஜபே நித்யம் அக்ஷயம். அந்த சூரியன் ஜயாவான மகாபாரதத்தை பஞ்சபாண்டவாளுக்கு கொடுத்த பாத்திரம் என்ன? அக்ஷயம் பரமம் சிவம். ஒரு சீக்ரெட் இருக்கு பாருங்க அங்க. பரம பாகவத மௌனி வரச சிவிபாகர சனக சனந்தன தீஷ சுரகிம் புருஷ கனக கஷிபு சுத நாரத தும்புரு பவன சூனு பாலச்சந்திரதர சுக சரோஜ பவ பூசுர வருలు పరమ పావనులు ఘనులు శాశ్వతులు కమల భవ సుఖము సదానుభవులుగా ఎందరో మహానుభావులు. As I'm speaking these divine lines of Sri Tyagaraja Swami, I've received the very divine Onavil of Thiruvananthapuram. This is going to be a grand, a mega Natya production titled Endaro Mahanubhavulu, a festoon of the devout. We have chosen the inspiring events from the lives of 14 Acharyas, Mahans, who have trod Bharata Bhumi. ದೊಡ್ಡಾಚಾರ್ಯ, ಆದಿಶಂಕರಾಚಾರ್ಯ, ವೇದಾಂತ ದೇಶಿಕ, ಮುತ್ತುಸ್ವಾಮಿ ದೀಕ್ಷಿತ, ಪೋತನ, ಜಯದೇವ, ಆಂಡಾಳ್, ಮೀರಾಬಾಯಿ, ಕಂಬನ್, ತಿರುಮಳಿಸೈ ಪಿರಾನ್, ಭದ್ರಾಚಲ ರಾಮದಾಸು, ಗೋಸ್ವಾಮಿ, ತುಳಸಿದಾಸ, ಪುರಂದರದಾಸ and Tukaram. We have strung it together into a beautiful dance production that is primarily Bharatanatyam based with movements of Odissi, Ghumar and Mohiniyattam, which is going to be multilingual as well with lines chosen from Sanskritam, Marathi, Braj Bhasha, Rajasthani,
Telugu, Kannada, Tamil, so many languages put together. I've had the opportunity to work with dancers, Natya gurus of great repertoire in the last 15 years. This is an opportunity for me to have curated the production, to have done the storyboard and narrate the production in English. The choreography is by the very famous, revered Kalaimamani Srimati Anita Guha. The music is by the great grandson of Subramanya Bharati, a Sangeet Natak Academy awardee, Dr. Rajkumar Bharati. And the soundscape design is by Sri Sai Shravanam, one of the contributing engineers to the award-winning Life of Pi movie. We have all come together to present this grand production Endaro Mahanubhavalu in your city. On the 26th and on the 27th of September at the Prestige Center of Performing Arts in Bengaluru, we are presenting this production. On the 3rd and the 4th of October, we are doing it at the Naradagana Sabha in Chennai. On the 1st of November, we are doing it at the Fine Arts Society Chembur in Mumbai. And on the 29th of November at Kamani Auditorium in Delhi. Tickets are flying off the shelves. Please be present, buy your tickets and be with your family to watch this, I would say, once in a lifetime event. We are extremely thankful to the title sponsor, to the event sponsor, to the associate sponsors and to those hands who have supported us. To the all of you, thank you. To the all of you, Vandanamulu, please be present. Namaskar. அது உங்களுக்கு அந்த கதை தெரியுமா? துர்வாசர் ஒரு தடவை வந்தார். துர்வாசர் பாவம் அவரை பற்றி ரொம்ப நல்ல வார்த்தைகள்லாம் சொல்லுவார் துர்வாசரை பற்றி. என்னன்னா அவர் கோவப்படுவார். சார் கோவப்படுறது அவ்வளோ பெரிய தப்பா அப்படின்னு கேட்டால் வேண்டாத்துக்கெல்லாம் கோவப்படுவார். கோவமே கரெக்ட் டைமில் வந்து தானே பெரிய ஆளுன்னு அர்த்தம். கரெக்ட் டைமில் கரெக்ட் வேலையில் கரெக்ட் ப்ரப்போர்ஷனில் வந்து தானே கோவம் நல்ல குணம். அப்படின்னு யாருக்கு சார் வரும் அப்படின்னா ராமருக்கு வரும். சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்திக்கினியான். ஆண்டாளுக்கு ரொம்ப ஹீரோ யாருன்னா கோவப்படுறவரா யார்? சினத்தினால் தென்னிலங்கை. கரெக்ட் டைமுக்கு ராமர் கோவம் வந்தது. கரெக்ட் டைமில் வரணும், கரெக்ட் வேலையில் வரணும், கரெக்டாக ஸ்டாப் பண்ணணும், நின்று போயிடணும். பல பேர் சொல்லுவாங்க எனக்கு கோவம் வந்துடுச்சு, அது எப்படி நிறுத்துறதுனே தெரியாது அப்படின்னா கோவமே படப்படாது. எப்போ நிறுத்த தெரியாதோ அதை ஆரம்பிக்கவே கூடாது. ராமருக்கு அந்த கரெக்ட் கோவம் கரெக்ட் டைமில் வரும். அதனால தான் ராமருக்கும் ஸ்ரீருத்ரம் சொல்லலாம். ருத்ரத்தில் ஒரு இடம் வருமே, திராபே நம சிவதமா பபூவ சிவம் தே தனு அப்படின்னு ஆரம்பிச்சு 4வது அனுவாகத்தில் என்ன வரும்? நமக்கு குபாய நிஷங்கிணே ஸ்தேனா நாம் பதயே நமோ நமோ ஸ்தாயூணாம் பதயே நமோ நமோ. அதில் வருது இல்லையா, திராபேன்னு ஒரு வார்த்தை வரும். ருத்ரத்தில் நீங்கள் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. திராபேனா கரெக்ட் டைமுக்கு கோவப்படுறவருக்கு திராபேன்னு பேர். ஆனால் இந்த துர்வாசர் அப்படி இல்லை. துர்வாசர் சிவாம்சம். ஆனால் கொஞ்சம் எல்லாத்துக்கும் கோவப்படுவார். ஆனால் அவருக்கு கோவப்பட்டாதான் பவர் வரும் அப்படிங்கிற வில்லிபுத்துரார். பொதுவாக கோவப்படாமல் இருக்கிறது தான் ரிஷி. இவர் கோவப்படக்கூடிய ரிஷி, கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ரிஷி இவர். அதனால் கோவப்படப்படாதான் இவருக்கு ஸ்ட்ரென்த் வரும். அதனால் இவர் ஒரு தடவை வந்தார். இவர் வந்தாலே ப்ராப்ளம் தான். உடனே மீடியா இவரோட கூடவே வந்துடுவார். ஏன்னா இவர் வந்தாலே ஏதாவது ஒன்று சொல்லிடுவார். அந்த இடத்துல பார்த்து பஞ்சபாண்டவாள் வனவாசம் இருக்கா, திரௌபதி எல்லாம் 5 பேருக்கு, ஒரு ஹஸ்பண்டுக்கு தெளிக்க பண்ணி போடுறதே கஷ்டம். இல்லை 5 பேர். அதுவும் பீமன் எப்படின்னா குவான்டிட்டி ரொம்ப ஜாஸ்தி சாப்பிடுவான். அப்போ அதனால தான் பெருமாள் சூரிய பகவான் என்ன பண்ணிட்டார், அக்ஷய பாத்திரம் கொடுத்துட்டார். அவள் வந்து 2 kg உப்புமா அப்படின்னா 2 kg ஆகிடும். அதனால எல்லாம் தெளிக பண்ணி முடிச்சு நல்லா பாத்திரத்தால் அலம்பி கவுத்துருக்கா. துர்வாசர் பஞ்சபாண்டவர்களே நான் வந்துடுறேன் அப்படின்னு விட்டார். தர்மர் பாவம் பயப்படுறாரு, என்ன பண்ணுறதுனே தெரியல. வாங்கோ வராதிங்க ஏதாவது சொல்லலாம்னா பார்த்தா கேட்க மாட்டார், சாபம் கொடுத்துருவார். அதனால சொன்னேன் நீங்கள் குளிச்சுட்டு வாங்கோ அப்படின்னார். இதுக்குள்ளே ஏதாவது பக்கத்தில் ஏதாவது பங்கஜத்துக்கிட்ட போய் கொஞ்சம் ஹெல்ப் கேட்கலாமான்னு பார்த்தார். பங்கஜமும் இல்லை, கோமளமும் இல்லை, அவள் மட்டும்தான் காட்டில் இருக்கா. அப்போ என்ன பண்ணா திரௌபதின்னு கேட்டார். அந்த இடத்துல திரௌபதி ஒரு ஸ்தோத்திரம் சொல்கிறா பகவானை. இந்த ஸ்தோத்திரத்தை கேளுங்க. இந்த ஸ்தோத்திரத்தை கேட்டால் வீட்டில் பஞ்சமே வராதுங்கிறார் வியாசர். நீங்கள் ஆற்றுல போன போது உங்களுக்கு உப்புமா ரெடியாக காத்துன்னு இருக்கும். அதனால சா சிந்தயந்தி ச ததா நான்ய ஹேதுமவிந்தத மனசா சிந்தயாமாச கிருஷ்ணம் கம்ச நிஷூதனம் கிருஷ்ண கிருஷ்ண மகாபாஹோ தேவகீ நந்தனாவ்யய வாசுதேவ ஜகநாத பிரணதாதி விநாசன விஸ்வாத்மன் விஸ்வஜனக விஸ்வஹர்த்தः பிரபோவ்யய பிரபன்னபால கோபால பிரஜாபால பராத்பர ஆகூதீனாம் ச சித்தீனாம் பிரவர்த்தகனதாஸ்மிதே வரேண்ய வரதானந்த அகதீனாம் கதிர்பவ
புராண புருஷ பிராண மனோவிருத்திய கோச்சர சர்வாத்யக்ஷ பராத்யக்ஷ த்வாமஹம் சரணம் கத பாஹி மாம் கிருபயா தேவ சரணாகத வத்சல நீலோத்பலதலஷ்யாம பத்மகர்பாருணிக்ஷண பீதாம்பர பரிதான லசத்கௌஸ்துபூஷண த்வாமாதிரந்தோ பூதானாம் த்வமேவ ச பராயணம் பராத் பரதரம் ஜோதிர்விஸ்வாத்மா சர்வதோமுகः त्वामेवाहु परं बीजं निधानं सर्वसम्पदं त्वया नाथेन देवेश सर्वात् पद्मयो भयं नहि दुःशासनादहं पूर्वं सभायामोचितायत तथैव सङ्कटादस्मात् मामुद्धर्तुमिहार्हसि அப்படின்னு சொல்லி முடிக்கிறா. யோ கிருஷ்ணா, உன்னை விட்டு யார் என்ன இருக்கா என்னை காப்பாற்றுறதுக்கு? இந்த 5 பேரும் அசடு மாதிரி ஒத்துன்னு வந்திருக்கா, சாப்பிட வாங்கோன்னுட்டு அவர் என்ன பெட்டாலியனே கூட்டுன்னு வந்திருக்கார். நம்ம துர்வாசர் 40-50 பேரை எப்படி இதில் சமைக்கிறது? ஒரு நாளைக்கு ஒரு தடவை தானே சமைக்க முடியும். ஐயோ, இப்போ bigbasket.com கூட டெலிவரி பண்ண மாட்டேங்கிறது, நெட்வொர்க் ப்ராப்ளம், என்ன பண்ணுறதுன்னு உட்காந்து கவலைப்பட்டு இருக்கா. பெருமாளை நினைச்சா அப்போ என்ன சொல்கிறார் வியாசர்? பெருமாள் அங்கே ருக்மிணியோட டைஸ் விளையாடிட்டு இருந்தார். குஜராத் மாடல் ஆஃப் டெவலப்மெண்ட்டில் க்ரைமே இல்லை, அதனால் அவர் விளையாடிட்டு இருக்கார். திரௌபதி கூட்டம்னு ஓடி வராரு. இவர் எந்த ஸ்பீடில் வந்திருக்கணும்? புல்லட் ட்ரெயினில் வந்திருக்கணும். இந்த இடத்துல வந்தோடனே திரௌபதியை பார்த்து கேட்குறார், என்னம்மா என்ன கவலை? ஐயோ ஏன் கேட்குறாள்? இந்த அஷடுகள் போய் அவகிட்ட போய் ஒத்துன்னு வந்திருக்கு, சாப்பிட வாங்குவோன்னு சொல்லி நான் என்னத்தை தளிக பண்ணுவேன் கிருஷ்ணா. எனக்கு பசிக்கிறது என்ன இது அதுக்கு மேலே சோதனையாக இருக்கே. கிருஷ்ணா என்கிட்ட இல்லை இருக்கும் பாருன்னார். அந்த வெசல் எடுத்து பார்த்தா அதில் ஓரமாக ஒரு கீரைங்கிறா. இதில் இந்த இடத்துல சொல்லும்போது அரிசிங்கிறா. ஏதோ ஒன்று அரிசியோ கீரையோ ஏதோ ஒன்று. ஷகான்னம் அப்படின்னு இருக்கு மகாபாரத்தில். ஷாகான்னம் அப்படின்னா தளிக பண்ணி விஞ்சின ஒரு பொருள். ஷாகான்னம், ஷாக்கா அந்த இடத்துல பண்ணி ஏதோ ஒன்று இருக்கு. அப்போ பகவான் அதை சாப்பிட்டார். விஸ்வாத்மா பிரியதாம் தேவஸ்துஷ்டாஸ்வி யஜ்ஞபுக். அவர் அப்படியே வயத்தை தொடவினார். இவர் இங்கே தொடவினாரா, அங்கே துர்வாசர் ஏப்பம் விடுறார். துர்வாசர் பார்த்தார், என்ன நம்ம ஜெலுசிலாம் சாப்பிட்றதே இல்லையே, இது என்ன ப்ராப்ளம்? பொதுவாக ரொம்ப சாப்பிட்ட ஒன்று இது ஏப்பம் வரும், இது என்ன இது எம்டி ஏப்பமாக இருக்குது அப்படின்னு அவர் ஏப்பம் விட்டார். சொல்லிக்கல, ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருக்கு, அவளுக்கு பசிக்குமோன்னு பார்த்தா அவள்லாம் கோரஸாக ஒரே ராகத்தில் ஏப்பம். ஐயோ, திரௌபதி கிட்ட சொல்லி வச்சுருக்கோம், அவள் ஆற்றுல போய் சாப்பிட்லன்னா அது பெரிய ப்ராப்ளம் ஆகிடும், அதனால் இங்கேருந்தே நம்ம ஜூட் விட்டுடலாம், ஜிபிஎஸ் தப்பான ரூட் காமிச்சுடுத்துன்னு அப்புறம் சொல்லிடுறேன் யுதிஷ்டனுக்கு அப்படின்னு சொல்லி கிளம்புறார். எதுக்கு அப்படின்னு சிஷ்யர்கள் கேட்குறா. நீங்கள் போய், ஏன் சுவாமி எல்லாரும் உங்களை பார்த்து பயப்படுவா இல்லையா, நீர் யார் மேலே கேஸ் போடுவீர்னே தெரியாது. அந்த காலத்து சுவாமி அவர், அதனால் யார் மேலே கேஸ் போடுவீர்னே தெரியாது, அதனால எல்லாரும் உம்மை பார்த்து பயப்படுவா, நீர் என்ன இப்படி போறீர்? இல்லை. அப்போ ஒரு வார்த்தை சொல்றார், பிபேசி சுதரம் விப்ர ஹரிபாதாஸ்ரயா ஜனாத். அவள்லாம் ஹரியான பெருமாளுடைய பாதத்தில் இருக்கக்கூடிய பக்தர்கள். அவா கிட்ட நான் விளையாடிட்டேன்னா என்னுடைய காலம் பூர்த்தி ஆயிடும், அதனால நான் பயந்து போறேன்னார். அதனால ஸ்ரேய, அவளுக்கு குட் ஹெல்த் அண்ட் குட் வெல்த் கொடுத்தது சூரிய பகவான்.